கெஸ்ட் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்ப கான்ஸ்டிபேஷனா இருக்கு. எனக்கு வந்து டூ டேஸ் ஒன்ஸ் தான் வந்துட்டு எனக்கு மோஷன் வருது. அப்படியே வந்தாலும் ஃபுல்லா வந்துட்டு ஒரு மொத மாதிரி போக மாட்டேங்குது. ஃபுல் நிறையலாம் வர்றது கிடையாது. அதனால எனக்கு வெயிட் வந்து கெயின் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலி இது கான்ஸ்டிபேஷனே கிடையாது. ஸோ உங்களுடைய இது இந்த மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுடைய அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ. லைக் கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 4 to 5 டேஸா வரல. அப்படியே மோஷன் வருதுனாலும் கஷ்டப்பட்டு ரொம்ப வந்துட்டு அதை வந்து நீங்க வெளியே அனுப்புறதுக்கு அவுட்லெட் வந்து பண்றதுக்கு ரொம்ப டைட்டா இருக்கு அப்படின்னா மட்டும்தான் அதை வந்து நீங்க வந்து கான்ஸ்டிபேஷன் பண்ணிக்க முடியும். இது வந்து லைக் இவங்க சொன்ன ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வெயிட் லாஸ்ல இருக்காங்க. ஸோ முன்னாடி சாப்பிட்ட மாதிரி கேலோரிஸ் அதிகமா இப்ப சாப்பிட்றது கிடையாது. ஃபுட்டோட இன்டேக் வந்து கம்மியா இருக்கு. ஸோ நம்ம இன்புட் என்ன கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு அவுட்புட்டா வரும் இல்லைங்களா? ஸோ இன்புட்டே கம்மியா இருக்கிறப்ப கண்டிப்பா ஆப்வியஸ்லி அவுட்புட்டு கம்மியா தான் இருக்கும். ஸோ அதனால அதை பத்தி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. லைக் வந்து உங்களுக்கு 2 days ஒன்ஸ் கூட வரலாம். அப்படியே வந்தாலும் கம்மியா வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் நான் சொன்ன மாதிரி லைக் 3 to 4 டேஸா எனக்கு வந்துட்டு மோஷனே வரல, வந்தாலும் ரொம்ப டைட்டா இருக்கு, என்ன பண்றது, அதுல இருந்து ரிலீஃப் ஆகணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்களுடைய ஃபைபர்ல டெஃபிஷியன்சி இல்லாம ஃபாலோ பண்றீங்களா, அதாவது நீங்க சாப்பிட்ற சாப்பாடுல ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் இருக்கான்னு பாருங்க. ஏன்னா ப்ரூம் ஆஃப் த பாடி தான் வந்து ஃபைபர். ஸோ உங்க வயிறு நல்லா கிளென்ஸ் பண்ணி உங்களுக்கு மோஷன் ஃப்ரீ பண்ணி கொடுக்கறதுக்கு ஃபைபர் வந்து சொலிபிள் அண்ட் இன்சொலிபிள் ரெண்டு டைப் ஆஃப் ஃபைபர் இருக்கு. அது உங்க பாடிக்கு வந்து கிடைக்குதாங்கிறத பாருங்க. இன்னொன்று வாட்டர் இன்டேக். வாட்டர் வந்துட்டு நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளுடைய வெயிட் லாஸ்க்கோ இல்லை ஜஸ்ட் நம்ம உடம்புக்கோன்னு மட்டும் கிடையாது. உங்களுடைய ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு வாட்டர் தேவை. ஸ்மால் இன்டெஸ்டைன்ல போதுமான வாட்டர் இருந்தால் மட்டும்தான் மோஷன்ல இருக்க வாட்டரை வந்துட்டு அதை அப்சர்வ் ஆக்காம உங்க மோஷன் டைட் பண்ணி கொடுக்காம வச்சுக்கும். ஸோ அதனால நீங்க குடிக்கிற வாட்டர் உங்க வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி குடிக்கிறீங்களா? சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நீங்க எக்ஸஸா இன்னும் கொஞ்சம் வாட்டர் குடிக்கிறதுனால தப்பே கிடையாது. எப்படி குடிக்கிறீங்கிறதும் இருக்கு. கண்டினியூஸா வந்துட்டு நான் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரே நேரத்துல நிறைய அமௌண்ட் தண்ணி குடிச்சாலும் அது வேஸ்ட் தான், யூரின் வழியா தான் வரும். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமா சிப் பண்ணி ஒரு ஸ்ட்ரா பாட்டில குடிச்சீங்கன்னா எப்படி குடிப்பீங்க அந்த மாதிரி நீங்க குடிக்கணும். ஸோ ஃபைபர் அண்ட் வாட்டர் இன்டேக்ல நீங்க கரெக்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வேற